ரத்னாலங்கா நிறுவனத்திற்கு சட்டத்திற்கு முரணாக ஆயுதங்களை வழங்கியதாக பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் தமயந்தி ஜெயரத்ன ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக சாட்சியம் அளித்த போதே அவர் இதனை ஒப்புக் கொண்டுள்ளார். ரத்னாலங்கா நிறுவனத்திற்கு 3473 துப்பாக்கிகளை விநியோகித்துள்ளதாகவும் அவற்றுள் 89 துப்பாக்கிகளே சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளரிடம் நேற்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் லெனின் டி சில்வா தெரிவித்தார். அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைக்கு அமைய ரத்னாலங்கா நிறுவனத்திற்கு ஆயுதங்கள் வழங்கப்படவில்லை என்பதனை ஆணைக்குழு முன்னிலையில் தமயந்தி ஜெயரத்ன ஒப்புக்கொண்டார். ரத்னாலங்கா நிறுவனத்திற்கு 3473 துப்பாக்கிகளை விநியோகித்துள்ளனர். அவற்றுள் 89 துப்பாக்கிகளே அனுமதியுடன் வழங்கப்பட்டுள்ளது. ஏனைய 3384 துப்பாக்கிகளும் முறையற்ற நடைமுறைகளிலேயே வழங்கப்பட்டுள்ளது என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சரின் அனுமதியுடன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவ்வாறு செயற்படுவது புலப்படவில்லை எனவும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன எட்டியாராய்ச்சி தெரிவிக்கின்றார். அதன் பிரகாரம் தொடர்ந்தும் சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. இதேவேளை பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இன்று அழைக்கப்பட்டார். போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு திங்கட்கிழமை நான் சென்றிருந்தேன். நேற்றும் இன்றும் இங்கு வருகை தந்தேன். இங்கு வர தொடங்கினால் சட்டத்தரணிகள் பின்னாலும் எமக்கு செல்ல வேண்டி ஏற்படும்.